நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. இதில் பேஸ் மாடல் வந்து சீல் மெட்டல் வீலில் வரும், SMW சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அலாய் வீலில் வித் நார்மல் ஸ்பீடாமீட்டர் வரும். அதுக்கடுத்து வந்து ஸ்மார்ட் கனெக்ட் வித் ட்ரம் பிரேக் வரும். அதுக்கடுத்து டிஸ்கோட ஸ்மார்ட் கனெக்ட் வரும். இப்போ பார்க்குறது வந்து தேர்ட் வேரியன்ட் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கனெக்டோட ட்ரம் அலாய் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். இதனால உங்களுக்கு மேடு பள்ளத்தை போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பெயின் வராது. இதுல இருந்து உங்களுக்கு SPT பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, சிங்க்ரனைஸ்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி. இதனால நீங்க எந்த பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு 2 பிரேக்குமே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால உங்களுக்கு வண்டி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதனால நீங்க லாங்ல எங்கேயா போனீங்கன்னா பஞ்சர்னாலும் வண்டி எங்கேயும் நிற்காது. இதுல மெயின் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி கேன் ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இது முடிவில்லா லைட்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு நைட் நேரம் நல்லா வெளிச்சு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுவோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு பியானோ ஃபினிஷ் சொல்லுவாங்க பேரு. இது கொடுத்ததுனால வண்டி லுக் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் பகலே உங்களுக்கு வெளிச்சம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். எதிர்த்து வர வண்டி ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு இப்போ வந்து இண்டிகேட்டர் ஆர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் சப்போஸ் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அமர்த்தாம விட்டுட்டீங்கன்னா 100 மீட்டர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டிகேட்டர் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இதுவும் வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, அசர் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 செகண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 லைட் ஏறி உங்களுக்கு அசர் லைன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ஸ்மார்ட் கனெக்டோட உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குல்ல. இதுல இருந்து எந்த வண்டியில் இல்லாத உங்களுக்கு வந்து ரியல் டைம் மைலேஜ் கொடுத்துருப்பாங்க. ரியல் டைம் மைலேஜ் எக்கனாமிக்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கரண்ட் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அது எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். அதுவும் ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி கொடுத்துருப்பாங்க. இது ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமினா நீங்கள் வந்து நீங்கள் காலையில் வந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஓடிக்கிறீங்களோ ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆவரேஜ் எக்கனாமி வந்து நீங்கள் இந்த காலையில் நைட் வரைக்கும் எவ்வளோ ஓடிருக்கோமோ அதுக்கு நம்ம ஓட்ட ஸ்பீடுக்கு ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ ஓடோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க, ட்ரிப் மீட்டர் A-B ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. A-Bங்கிறது என்னன்னா நீங்க காலையில் நைட் வரைக்கும் எவ்வளோ ஓடி பார்த்துக்கலாம். BA ஆப்ஷனுங்கிறது நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ஓடிக்கும் பார்த்துக்கலாம். இதில் ரேஞ்சு போட்டிருப்பாங்க. ரேஞ்சுங்கிறது நம்ம இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ ரேஞ்சு ஓடிக்கணும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ரெடி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டியில் போய்கிட்டு போது வாய்ஸ் கொண்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து வண்டியில் போய்கிட்டு போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யார் கால் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது மொபைல் வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போய் டிவிஎஸ் கனெக்ட் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் உள்ள டைம் எல்லாமே செட்டாக மாறிக்கிறோம் எல்லாமே. இதுவும் இன்டெலிஜென்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா நீங்கள் வண்டியில் எங்கேயா லாங்கில் போய்கிட்டீங்க, சிக்னல் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, இல்லை நின்று ஃபோன் பேசுவோம் அப்படின்னா 2 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். இது திரும்ப ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எந்த வண்டியிலும் கிடையாது, நம்மளால கொடுத்துருப்போம். உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கொடுத்ததுனால நீங்கள் உட்காந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது 5.2 லிட்டர் கெப்பாசிட்டி, 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். மினிமம் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் முக்கோண சிம்பிள் காமிச்சுன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் காமிச்சிடும். உங்களுக்கு இது சென்சார் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணவும் இருந்துச்சுன்னா வண்டி ஏதோ ப்ராப்ளம் காமிச்சிடும். உங்களுக்கு இது வந்து மொபைலில் வந்து இது ஃப்ரெண்டில் வந்து மொபைல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாங்கில் எங்கேயே போகிறோம்னா மொபைலில் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் உட்காந்த மாதிரி வந்து நீங்கள் பெட்ரோல் போகிறதுக்கும் சாவி வந்து நீங்கள் வந்து கீ வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இதோட பேக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி வந்து எங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம உட்காந்து போட்டுக்கலாம். அப்படியே இதோட அண்டர்ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் ப்ளஸ் அடிஷனல் திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். அதை இது சீட்டு லென்த் பார்த்தீங்கன்னா 790 mm இருக்கிறதுனால நீங்கள் 3 பேர் ஃபேமிலியாக உட்காந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஃப்ரண்ட் லெக் பேஸ் பார்த்தீங்கன்னா 305 mm இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடி லக்கேஜ் எதுவும் ஈஸியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இது ஒரு கிரவுண்ட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா 163 mm இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீட் பிரேக் போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக் ஏறும்போது உங்கள் வண்டி இன்ஜின் தட்டாது, சேஃபாக இருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1270 இருக்கிறதுனால நீங்கள் வண்டியில் ஸ்பீடாக போய் திரும்பும் போது வைக்கும்போது உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கிட் ஆகாது. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேடு பள்ளத்து போகும்போது சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D லோகோ கொடுத்துருப்பாங்க. இந்த லோகோ இது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வண்டி அமைப்பு பார்த்தீங்கன்னா மெட்டல் மேக்ஸ் பேட் கொடுத்துருப்பாங்கனால உங்களுக்கு வந்து வண்டி கீழே ஒன்றாலும் எங்கே உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இதோட BHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.9 BHP 6000 RPM இருக்கிறதுனால பிக்கப் நல்லா இருக்கும். பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.1 பவர் இருக்கிறதுனால இது டார்க் இருக்கிறதுனால பவர் பிக்கப் அதிகமாக 2 சேர்ந்து அதிகமாக அருமையாக இருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் வரும். டார்க் ப்ளூ, காப்பர், அந்த ஸ்டெர்லைட் ப்ளூ 3 கலர் வரும். தேங்க்யூ. இதோட வெயிட்